கடந்த 2023, 2024 ஆண்டுகளில் முதல் கூட்டத்தில் உரையாற்றிய ஆளுநர் RN ரவி அரசு தயாரித்த உரையில் சில தகவல்களை சேர்த்தும் சிலவற்றை தவிர்த்தும் வாசித்தார். இதையடுத்து அரசு தயாரித்து அளித்த உரை மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் திங்கட்கிழமை தொடங்கியது. காலை 9:23 மணிக்கு சட்டப்பேரவை கட்டிடத்துக்கு ஆளுநர் RN ரவி வந்தார். அவரை பேரவைத் தலைவர் அப்பாவு, பேரவை செயலர் சீனிவாசன் ஆகியோர் வரவேற்றனர். தொடர்ந்து ஆளுநருக்கு சென்னை காவல்துறையின் மரியாதை அளிக்கப்பட்டது. முன்னதாக முதல்வர், அமைச்சர்கள், உறுப்பினர்கள் அவைக்குள் வந்தனர். பேரவையில் 9:30 மணிக்கு முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதையடுத்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருகன், காங்கிரஸ் மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் சமீபத்திய பிரச்சினை தொடர்பாக கோஷங்களை எழுப்பி ஆளுநர் இருக்கையை முற்றுகையிட்டனர். இதனால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. அப்போது ஆளுநர் ஒரு கருத்தை வலியுறுத்தி பேசிவிட்டு 9:33 மணிக்கு அவையிலிருந்து வெளியேறி ராஜ்பவன் புறப்பட்டு சென்றார். இது குறித்து ஆளுநர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில், தமிழ்தாய் வாழ்த்து பாடலின் புனிதத்தை ஆளுநர் எப்போதும் நிலைநாட்டி வருகிறார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு முன்பாக தேசிய கீதம் பாடப்படவில்லை, இசைக்கப்படவும் இல்லை. இது குறித்து ஆளுநர் பேரவைக்கு மரியாதையோடு நினைவூட்டினார். அதோடு தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என பேரவைத் தலைவருக்கும் முதல்வருக்கும் ஆளுநர் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் ஆளுநரின் வேண்டுகோள் கசப்புணர்வுடன் மறுக்கப்பட்டது. ஆளுநர் உரைக்கு முன்பாக தேசிய கீதம் பாடப்படாதது அல்லது இசைக்கப்படாதது இந்திய அரசியல் சாசனத்துக்கும் தேசிய கீதத்துக்கும் இழைக்கப்பட்ட அப்பட்டமான அவமரியாதை. இதைத் தொடர்ந்து மிகுந்த வேதனையுடன் பேரவையை விட்டு ஆளுநர் வெளியேறினார் என்று ஆளுநர் மாளிகை விளக்கமளித்தது. இந்த விவகாரம் தமிழக அரசியல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. RN ரவி நாகாலாந்து மற்றும் மேகாலயாவில் ஆளுநராக இருந்தபோது அங்கு சட்டசபையில் தேசிய கீதம் இசைக்கப்படுவதில்லை என்பதை கேள்விப்பட்டு அவர்களை நிர்பந்தித்து முதல் முறையாக தேசிய கீதத்தை இசைக்க செய்தவர். அதே பாணியில் தமிழகத்திலும் தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்துவதை புரிந்து கொள்ள முடிகிறது. மத்திய உள்துறை அமைச்சகம் தேசிய கீதம் இசைப்பதற்கான வழிகாட்டு விதிமுறைகளை கடந்த 2019 ஆண்டு வெளியிட்டுள்ளது. அதன்படி குடியரசுத் தலைவர், ஆளுநர், துணைநிலை ஆளுநர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரும்போதும் முடிந்து கிளம்பும் போதும் தேசிய கீதம் இசைப்பது அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளது. ஆனால் சட்டப்பேரவைகளை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமான நடைமுறை பின்பற்றப்படுகிறது. தேசிய கீதம் அவமதிப்பு தடுப்பு சட்டம் 1971 படி தேசிய கீதம் பாடும்போது இடையூறு ஏற்படுத்தினால், தேசிய கொடியை அவமதித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். குற்றம் செய்பவர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க சட்டத்தில் இடம் உண்டு. ஆனால் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது. திரையரங்குகளில் தேசிய கீதம் பாடும்போது எழுந்து நிற்பது குறித்த வழக்குகளும் உச்சநீதிமன்றம் வரை விசாரிக்கப்பட்டு திரையரங்குகளில் தேசிய கீதம் இசைப்பது கட்டாயமல்ல, விருப்பத்தின் பேரில் ஒளிபரப்பலாம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. இதேபோன்று கடந்த 2019 ஆண்டு மதுரையில் எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர், ஆளுநர், தமிழக முதல்வர் பங்கேற்றனர். அந்த நிகழ்ச்சியில் தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து இரண்டும் இசைக்கப்படவில்லை. இதை எதிர்த்து செல்வி வேம்பு என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். அரசியலமைப்பு சட்ட பிரதிநிதியாக உள்ள ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிலையிலும் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை. எனவே தமிழக தலைமை செயலர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று முறையிட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள், உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவுறுத்தலின்படி பார்த்தால் தேசிய கீதம் இசைப்பது கட்டாயமல்ல என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்துவிட்டனர். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்து, முடிவில் தேசிய கீதம் என்ற வழக்கத்தை பின்பற்றி வருகின்றனர். ஆளுநரின் கோபம் நல்ல நோக்கத்துக்காக இருந்தாலும் சட்ட விதிமீறல் இல்லாத நிலையில் அந்த நடைமுறையை குற்றம் சொல்வதில் அர்த்தமில்லை என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள்.